அர்த்தமுள்ள இந்து மதம். கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ படைப்பு. அத்தியாயம் 41. அவனவன் தர்மம். இதுவே என் பணி. இதில் எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும் நான் பின் வாங்க மாட்டேன். வெற்றி தோல்விகளைப் பற்றி எனக்கு கவலையில்லை. இதுவே என் கடமை. இவைதான் சரியானவை என்று சில நியதிகளை நான் வகுத்துக் கொண்டு விட்டேன். அந்தப் பாதையில் முன்னேறுவதே என் லட்சியம். யார் எவ்வளவு அழிந்தார்கள் என்பது பற்றியோ உயர்ந்தார்கள் என்பது பற்றியோ நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? இதுவே என் சுதர்மம். பகவத்கீதையில் கர்ம யோகம் சுதர்மத்தை வலியுறுத்துகிறது. கர்மத்தைச் செய், பலனை என்னிடம் ஒப்படைத்துவிடு என்பது இங்கேதான் சொல்லப்படுகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பகவத்கீதையின் கர்மயோகத்தில் ஓர் உதாரணம் காட்டப்படுகிறது. அது இது: தேள் ஒன்று கங்கையில் மிதந்து சென்றது. அதன் மீது பரிதாபப்பட்டு ஒரு சந்நியாசி அதை எடுத்து வெளியில் விட முயன்றார். அது அவரை கொட்டிவிட்டு மறுபடியும் நீரில் விழுந்தது. மீண்டும் அவர் எடுத்துவிட்டார். மீண்டும் அது கொட்டிற்று. ஏன் இப்படி செய்தீர்கள் என்று ஒருவர் கேட்டார். சந்நியாசி சொன்னார், கடைசி வரை அது தன் சுபாவத்தை விடவில்லை, நான் ஏன் என்னுடைய சுதர்மத்தை விட வேண்டும்? உண்மைதான். நன்மை செய்வது என்று தீர்மானித்துவிட்டால் நன்றி கெட்டவனுக்கு கூட அதைச் செய்வதுதான் சுதர்மம். உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து என்றான் வள்ளுவன். ஏதோ உதவி செய்ய வேண்டும் என்று நீ எல்லோருக்கும் செய்துவிடாதே, யாருக்குச் செய்கிறோம் என்பது முக்கியம் என்றான் அவன். அதாவது நன்றியுள்ளவனுக்கு, உண்மையாகவே தேவைப்படுகிறவனுக்கு செய்யப்பட வேண்டும் என்பது அவன் கருத்து. அதையும் தாண்டுகிறது பகவத்கீதை. உன்னுடைய கர்மம் நன்மை செய்வதானால் அதை யாருக்கு வேண்டுமானாலும் செய், அதுவே சுதர்மம் என்கிறது. நன்றி கெட்டவனுக்கு உதவினால் விளைவு என்ன? இழுத்தவாய்ப்பட்டம். அதையும் ஏற்றுக்கொள்ளச் சொல்கிறதா கீதை? ஆம். காரணம் நீ செய்யும் நன்மை ஏதோ ஒரு வடிவத்தில் வட்டியோடு உனக்கு திரும்பிவிடுகிறது. அவன் செய்கிற தீமை வட்டியோடு அவனுக்குப் போய்ச்